ஏண்டா எத்தனை தடவை இப்படி தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் மறுபடியும் அதே தப்பா பண்ணிட்டு இருக்கியா நீ? சாரி சார். ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். எங்க பாரு, இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இனிமேலாம் உன்னை நம்ப முடியாது. இனிமேல் உனக்கு எங்க வேலை கிடையாது. போ. சார் சார் ப்ளீஸ் சார், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சார். நீங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்கன்னா என் ஃபேமிலி நடுத்தருக்கு வந்துடும் சார். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. அந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்கவே கூடாது. கிளம்பு. சார் ப்ளீஸ். போடா. போன்றல. ச்சே, இவனை பாவம் பார்த்து வேலையில சேர்த்தது பெரிய தப்பா போச்சு. ச்சே. வணக்கம் மேடம். யாருங்க நீங்க? நான் சாரோட கம்பெனில தான் வேலை பார்க்குறேன் மேடம். நான் உள்ள வரலாங்களா? உள்ள வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான். ஆ, மேடம் நீங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு போய் துரோகம் பண்றதுக்கு சாருக்கு எப்படி மனசு வந்தது மேடம்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. மேடம், பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. இப்படி கிளி மாதிரி பொண்டாட்டி வீட்ல வச்சுக்கிட்டு சார் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டியை வெளியில வச்சிருக்காரு மேடம். என்னங்க ஏதேதோ சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. மேடம், நம்ம கம்பெனில வேலை செய்யற பிரீத்திங்கிற பொண்ணு கூட சார் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு மேடம். ம்? சாரை பத்தி நம்ம ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க மேடம். அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்டதும் எனக்கு மனசு தாங்கல. அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஜாக்கிரதையா இருங்க மேடம். ம்? என்ன பார்க்க டல்லா இருக்க? ஏன் என்னாச்சு? சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? பிரீத்திக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? பிரீத்தியா? அப்படி யாரையுமே எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு கூட ஏதோ ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இப்ப கேட்டா தெரியாதுன்றீங்க? பிரீத்தின்னு யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. சொன்னா புரியாதா உனக்கு? பிரீத்திக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்குலாம் எதுக்குங்க கல்யாணம் பொண்டாட்டி? ஏய், உட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. உனக்கு என்னாச்சுடி? எனக்கு பிரீத்தின்னு யாரையும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. நான் பிரீத்திங்கிற பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது? உங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு பையன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். அவன் தான் எல்லாத்தையும் சொன்னான். அவன் பேர் ஏதாவது சொன்னானா? இல்ல, அதெல்லாம் நான் அவன்கிட்ட எதையும் கேக்கல. பாக்குறதுக்கு ஒல்லியா கருப்பா இருந்தானா? ஆ ஆ, கொஞ்சம் கருப்பா தான் இருந்தான். அவனை இன்னைக்கு தான் வேலையை விட்டே அனுப்புனேன். அவனால எனக்கு பிசினஸ்ல எக்கச்சக்க லாஸ். திரும்ப திரும்ப அதே தப்பையே பண்ணிட்டு இருக்கான். இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஒரு 6 மாசமாவே அவன் இதே தான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் வேணும்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. அதான் வேலையை விட்டே தூக்கிட்டேன். அதனாலதான் அவன் உன்கிட்ட வந்து என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கான். அவன் சொன்னதெல்லாம் நீ அப்படியே நம்பிட்டல்ல? இவ்வளவுதானா நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை? பிரீத்திங்கிற பேரை கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது. என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே பொண்ணு அது நீ மட்டும்தான். நான் கனவுல கூட உனக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டேன். சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. உண்மை தெரியாம நான் உங்ககிட்ட ஏதேதோ பேசிட்டேன். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி. சரி, போய் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க. இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன்.